மக்களை நான் உங்க ஜப்பார் பாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ மாவு வச்சு மலேசியன் சிக்கன் 65 ஸ்டஃப் பரோட்டா. இது நம்மளுடைய ஜேபி ரெஸ்டாரண்ட் மலேசியால வந்து ஃபேமஸ். நான் எப்போ போனாலும் அதெல்லாம் சாப்பிடுவேன். ஸோ கேஎல் வந்து 2 மாசத்துல ஓபன் பண்ண போறோம். அந்த ரெஸ்டாரண்ட்லயும் இது கண்டிப்பா இருக்கும். துபாயில லான்ச் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்மளுடைய பப்ளு, இவர் பப்ளுன்னு தான் கூடுவோம், செல்லம்மா நேபாளில இருந்து வந்திருக்காரு. எப்படின்னா, ஏதாவது ஒன்று கொடுத்தவொடனே உடனே கேஷ் பண்ணிப்பாரு. மைண்ட்ல குறைச்சிடும், இதுதான் பாய் சொல்லியிருக்காரு, இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு மாஸ்டர் கிரேவி நான் உங்களுக்கு காமிச்சேன். तुम्हारा नाम क्या है? साहिल नेपाल. साहिल नेपाल. இப்போ நம்ம பப்ளு ரவுண்டா இருக்கிறதுனால பேசு. ஸோ அதனால வந்து இவருக்கு நான் காமிச்சு கொடுக்க போறேன். ஸோ இங்க வந்தீங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா, இந்த இதுக்கப்புறம் இந்த சிக்கன் 65 ஸ்டஃப் பரோட்டாவும் கிடைக்க போகுது. அண்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் கிரேவிஸ் வச்சு நான், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாமே இருக்கு. பட்டர் சிக்கன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல. ஸோ இன்னைக்கு வந்து இது லான்ச்சிங். இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களும் சரி அல்லது வீட்லயும் சரி, 4 பேர் இருப்பீங்க. 4 ரொட்டி, ஒரு ரொட்டிக்கு மேல சாப்பிட முடியாது, ஃபுல்லாயிடும் அதுவே. அதனால நான் என்ன பண்ணேன்னா, 4 கணக்கு வச்சு செய்யலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, 4க்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். கஸ்டமர் கேட்பாங்க, முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒரு 4. ஸோ உங்களுக்கும் ஒரு கணக்கா இருக்கணும் அப்படின்னா 1/2 கிலோ மாவு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மைதா மாவு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சால்ட், தண்ணி நம்ம வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருக்காரு. எவ்வளவு தண்ணி யூஸ் ஆகுது அப்படின்றத நான் ஃபைனலா கலக்கி முடிச்சுட்டு சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மாவுல வந்து தண்ணி எவ்வளவு போட்டு கலக்கணும்ன்றது வராது. மோஸ்ட்லி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரும். இருந்தாலும் நம்ம தண்ணி அளவும் சொல்லிடுவோம். 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். 2 சிட்டிக்கு உப்பு போட்டு 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 100 ml போட்டு கலக்கணுமா. மொத்தமா ஊத்திட்டோம்னு வைங்க, மறுபடியும் மாவு கலக்கு டைட் ஆகும். மறுபடியும் தண்ணியை போடு மாதிரி ஆகும். அவ்வளவுதான். மொத்தமா ஒரு 200 ml தண்ணி வந்து இந்த 1/2 கிலோ மாவு வந்து இழுத்துருக்கு. இதுல வேற சக்கரை போடணும், முட்டை போடணும், பழம் போடணும், அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம இதை செய்யறதுன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டஃப் பரோட்டா நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா, பச்சையான சிக்கன்ல வந்து நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சு அந்த சிக்கன் அதிலேயே வேக வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுப்பாங்க. பரோட்டாவும் வந்து சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வந்து மாவு நல்லா டைட்டா கலக்கிடும். சிக்கன் 65 நம்ம போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லா வரும். அதனால தான் மலேசியன் சிக்கன் 65 ஸ்டஃப் பரோட்டா அப்படின்ற நேம் இருக்கு. நம்ம பொரிக்காம அப்படியே சிக்கன் போட்டோம், அது ஒரு வேற டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி வேண்டாம். இது சாப்பிட்டு பாருங்க, விட மாட்டோம் நம்ம. இப்போ வந்து இந்த 1/2 கிலோ மாவு வந்து பிசைஞ்சாச்சு, ஓரமா வச்சிருவோம். இப்போ இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா 1 கிலோ எடுத்து மசாலா மேரினேஷன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த சிக்கன் 65 வந்து ரெசிபி நம்மளுடைய சேனல் ஃபுட் ஏரியா தமிழ்ல நிறைய இருக்கு. 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 50 கிலோ இருக்கு, 100 கிலோ இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்து செஞ்சுக்கலாம். சரியா? லிங்க் பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். போனோட சேர்த்து ஃப்ரை பண்ணாதான் டேஸ்டா இருக்கும். வெறும் போன்லெஸ்ஸா இருந்து வச்சுக்கோங்க, ரஃபா இருக்கும் சிக்கன். சரியா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, போன்ல இருந்து பீஸ் எடுத்து சின்னதா இந்த மாதிரி பண்ணிக்கணும். பெருசா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மொத்த சிக்கனையும் பண்ணி போயிடலாம். 1 கிலோ போனோட எடுத்தோம், ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்திருக்கும், 1/4 கிலோ போன் வந்திருக்கும். இப்போ நீங்க வந்து போன்லெஸ்ஸா எடுக்கிறீங்க அப்படின்னா 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்போதான் 4 பரோட்டாக்கு கரெக்டா வரும். ஆனா போனோட எடுங்க, அதான் டேஸ்ட். ஓகே, இப்போ போய் நம்ம மசாலா தாளிச்சுக்கலாமா? இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல அந்த வெங்காயம் வந்து நம்ம ஒரு 700 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோம், நல்லா சாப் பண்ணி. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் ஆயில் தான். இதெல்லாமே வந்து 4 ஸ்டஃப் பரோட்டா. சரிங்களா? அடுப்பை பற்ற வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. 100 கிராம் ஆயில் தான். அதே 100 தான் செய்யறது. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த 700 கிராம் வெங்காயத்தை இதில் போடுறோம். எப்படின்னா, தோலோட 700 சீவிட்டு பொடிசா நறுக்கி இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமா வறுக்கக்கூடாது, வெங்காயத்தை சாஃப்ட் ஆக்கணும். அவ்வளவுதான். இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு 15 பல்லு பூண்டு பாருங்க, பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், இதில் சேர்த்துடலாம். அப்படியே கையோட பச்சை மிளகாய், ஒரு 5 பச்சை மிளகாய் பொடிசா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். இந்த பூண்டை வந்து ஏன் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போறது இல்லை. ஆல்ரெடி சிக்கன் 65ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு தான் மிக்ஸ் பண்றோம். அதனால பூண்டு வந்து ஜீரண சக்தி, ஃபிளேவரும் நல்லா வரும்.
இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறோம். சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு போடுறோம். மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுட்டேன், சேர்த்துறேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவு வருங்க. கொத்தமல்லி, இதுல இருக்கிற தக்காளி நம்ம போட்டோம் பாத்தீங்களா, அதை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. சின்ன சின்னதா பீஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துறோம். 65 ஆல்ரெடி பொரிச்சது. மிக்சிங் ஆனோடனே அடுப்பு அணைச்சிட்டு கொண்டு வந்துடணும். இப்போ மசாலா ரெடி, மாவு ரெடியா இருக்கு. இப்போ இந்த மசாலாவில் என்ன பண்றோம்னா மைனீஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்கிறோம். இது ஆப்ஷனல் தான். இந்த மைனஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு கூட நம்மளுடைய சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். மிக்சிங் கொடுத்துருவோம். முடிஞ்சிருச்சு, ஓரமா வச்சிருவோம். ஒரு 4 முட்டையை உடைச்சு கொடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, இது எதுக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்டஃபிங் பண்ணும் பொழுது பரோட்டால ஊத்துறது. 4 முட்டையை 4 ஸ்டஃப் பரோட்டாக்கு. இப்போ இதுல வந்து இந்த மாவுல வந்து 4 உருண்டை பிடிச்சிக்கோ, 4 बना लो बेटा. இப்போ இந்த ஒரு பரோட்டா ஆரம்பிச்சிடலாம். சாஃப்டா இல்லாம இந்த மாதிரி ரஃப்பா இருக்கணும் மாவு. கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை மாவு கொஞ்சம் எடுத்து போட்டு போட்டு பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம வந்து நல்லா ஸ்டிஃபான பரோட்டா செய்ய போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா மாவாக இருக்கும். அதனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெலிசாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிடுச்சு. நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த ரவுண்ட் பேன் இருக்கும், சின்ன சைஸில் பண்ணுவோம். இது எப்படி வந்து ஒரு 6 வரும். நம்ம கமர்ஷியலாக செய்யும்போது சின்னதாக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால நல்லா பெருசாக செய்யணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது பாருங்க, இங்கே ஒரு கல் வச்சுருக்கோம் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பெரிய கல்லா. அடுப்பு நம்ம வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே போடணும். அப்போதான் வந்து நம்மளுடைய வேலைகள்லாம் செய்ய முடியாது. எக்கு ஒரு எக்கு வர மாதிரி 4 ஸ்டஃப்புக்கு நம்ம உடைச்சு போடணும். நிறைய எக்கு போட்டாலும் எக்கு கவுச்சி ஸ்மெல் வரும். அதனால நிறைய எக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்படியே ஓரமா வரும். கையோட நம்ம என்ன பண்ணோம், இதுல இருந்து 4 பங்கு ஸ்டஃப் எடுத்துரும். எடுத்து அப்படியே முக்கோணமா மடிக்கணும். இதை பேக்கிங் பண்றோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த ஜாயிண்ட் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்,
திருப்பணும். ஏன்னா நம்ம வந்து மாவு கலக்கும் போதும் ஆயில் ஊற்றலை, அதனால ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம நல்ல கிறிஸ்பியாக வரும். நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த சைடு மறுபடியும் இந்த சைடு. இந்த மாதிரி வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு செஞ்சோம்னா தீயாம இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியா இருக்கும். திருப்பி திருப்பி விட்டுக்கணும், பட் லோ ஃப்ளேம்ல வைங்க. தேக்கலையா? பப்ளு பக்காவா பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. बबलू निकाल देगा? सही हो गया ना? इसके साथ कुछ साइड डिश चाहिए? नहीं चाहिए. எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கொல கொலன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஓகேங்களா? இது கூட எந்த சைட் டிஷும் தேவையில்லை, வெறும் கெச்சப் போதும். दूसरा परोठा डालेगा? एक मैंने दिखा दिया. लो இவருடைய பொறுப்பு, இவரு ஒன்னு நான் காமிச்சிட்டேன், மீதி ஒரு तीन तुम डाल के लेके. பாருங்க 3 ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. 4வது ரெடி. நம்ம பப்ளு அப்படியே கேட்ச் பண்ணிட்டாரு பாருங்க. நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி இன்னும் என்னோட நல்ல ஷேப்பா போட்டிருக்காரு, நல்ல முக்கோணமா சமோசா மாதிரி. ஆஹா ஆஹா, பப்ளு காட் के दिखाएंगे. ஆஹா ஆஹா. ஜோஹர் பாருல வந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் கிடைக்கும், இங்கே நைட்டு 12:30 மணி வரைக்கும் கிடைக்கும். அண்ட் நூன்லேயும் இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ புக்கிங் ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது வேணும், இல்லை ஒரு 50 இதெல்லாம் வேணும் அப்படின்னா அது வந்து ப்ரீ புக்கிங் நீங்கள் பண்ணிடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நீடி பீப்புள்ஸ்க்கு நிறைய பேர் சாப்பாடு ஒரு 100 பேர் கொடுங்க, என்னோடய டாக்டருக்கு பிறந்த நாள், என்னோடய அம்மாவுக்கு பிறந்த நாள் மாதிரிலாம் கொடுத்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சென்னை காண்டாக்ட் நம்பர் அண்ட் துபாய் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். இப்போ வீட்டில் தயார் பண்ணுறவங்க இதே தான், இந்த 4 ஸ்டெப் வச்சு 4 பேர் இருந்தால் ஈஸியாக சாப்பிடலாம். கமர்ஷியலாகவும் நீங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கலாம், அண்ட் வீட்டுக்கும் நீங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.